ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஷ் தமிழ் யூடியூப் சேனல் கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கிரிப்டோ ஏர்ட்ராப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபேன் அப்படின்ற டோக்கனை ஃப்ரீயாக எல்லாராலையும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் நம்ம எந்தவித கேஒய்சி அண்ட் எந்தவித ரெஃபர் எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. ஃப்ரீயாகவே உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. நம்மளோட யூடியூப் சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் போடக்கூடிய ஏர்ட்ராப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப்ஸும் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்து கிடச்சிட்டே இருக்கும். இந்த ஏர்ட்ராப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராம் சேனல் கூட்டிகிட்டு வந்து இந்த லிங்க் அவைலபிளாக இருக்கும். அந்த போஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல ஏர்ட்ராப் லிங்க் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காப்பி பண்ணிவிட்டு கிவி ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிவி ப்ரௌசர் எல்லார்ட்டையும் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா கீழே வந்து இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? டெலிகிராம் லிங்க் இதுக்கெல்லாம் கீழே ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை புதுசாக எனக்கு கிவி ப்ரௌசர்னால் என்னென்னு தெரியாது, கிவி ப்ரௌசரில் எப்படி மெட்டாமாஸ்க்கை இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது தெரியாதுன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ டேரெக்டாக நான் வந்து கிவி ப்ரௌசருக்குள்ள வந்து வந்துட்டேன். லிங்க்கை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்து இந்த இடத்துல டெஸ்க்டாப் சைட் அப்படின்ட்டு இருக்குல்ல, டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து ஜாயின் டு கிளைம் ஃபேன் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணின உடனே நம்மளுக்கு எந்த வேலெட்டில் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். இப்போ இந்த இடத்துல மெட்டாமாஸ்க் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது. நான் என்கிட்ட மெட்டாமாஸ்க் இருக்கிறதுனால நான் மெட்டாமாஸ்க்கே கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து மெட்டாமாஸ்கில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். மெட்டாமாஸ்கில் கனெக்ட் ஆகலை, என்னன்னு தெரில. நான் வந்து 3 லைனாக கிளிக் பண்ணேன். இந்த இடத்துல எனக்கு OKX எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது பாருங்களேன். OKX வேலெட் நான் ஏற்றி வச்சிருக்கேன். சேம் அதே மெட்டாமாஸ்கில் என்ன அக்கௌண்ட் கொடுத்துருக்கணும் அதே அக்கௌண்ட் தான் இங்கேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வந்து OKXல நான் கனெக்ட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட OKX வேலெட் இல்லை அப்படின்னா OKX வேலெட் எக்ஸ்டென்ஷன் லிங்க்கை நான் டெலிகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிவி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணி அந்த வேலெட் எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணி அதில் புதுசாக ஒரு வேலெட் கிரியேட் பண்ணுங்கள். இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற வேலெட்டை கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல இந்த வெயிட் லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்மளுடைய வேலெட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு OKXலேருந்து. இப்போ எகைன் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆன் எட்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எட்ஸ் மீன்ஸ் வேறு எதுவும் இல்லை, ட்விட்டர் அக்கௌண்ட் தான். ட்விட்டர் அக்கௌண்ட்டு நீங்கள் கிவி ப்ரௌசரில் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை அப்படியே ஆத்தரைஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆத்தரைஸ் ஆப் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் மூலமாக டெலிகிராம் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கார்டை வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு டெலிகிராம் வந்து நான் பண்ணிக்கிறேன். கனெக்ட் டெலிகிராம் அப்படின்றத கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா டெலிகிராமுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு வந்து ஒரு பாட் வந்து ஸ்டார்ட் கேட்கும். இந்த ஸ்டார்ட் பாட் அப்படின்றத கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னே இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து லோடிங் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க்டுன்ற மாதிரி வந்துருச்சு. பட் இங்கே லிங்க் ஆனதுக்கு எந்த அறிகுறியும் வந்து கிடையாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கனெக்ட் டிஸ்கார்ட் அப்படின்றத கொடுத்து டிஸ்கார்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணினா மட்டும் போதும். ரெண்டுமே வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் என்கிட்ட ரெண்டுமே இருக்கிறதுனால நான் அதை அப்படி வந்து ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ வந்து ஆத்தரைஸ் அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஆத்தரைஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய டோட்டல் பாயிண்ட்ஸ் மேலே வந்து டாப்பில் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. சேம் இந்த இடத்துல நிறையா டாஸ்க் வந்து கீழே அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், ரெஃபரல் லிங்க் வந்து கீழே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும். மேலே டோட்டல் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்க என்னைக்கு இந்த ஏர்ட்ராப் வித்ரா கொடுக்குறாங்களோ அன்றைக்கி நம்மளோட பாயிண்ட்ஸ் ஃபேன் அப்படின்ற டோக்கனாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். கன்வெர்ட் பண்ணி ஒரு எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணி நம்மளால் வித்ராவும் வந்து எடுத்துக்க முடியும். அது எப்படி அப்படின்றதெல்லாம் இந்த பற்றின வித்ராவல் வீடியோ வந்து போடுவேன் இல்லையா, அப்போயில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் யூடியூப்லையும் ஆக்டிவாக வந்துருங்க. சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். லைக் ஃபேன் ஆன் டெட்ஸ் டூல்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டெட்ஸ் டூல்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் அந்த ஃபேன் அப்படின்ற டோக்கனை நம்ம வந்து லைக் பண்ணணும். அது எப்படி அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். கோ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்குது. இந்த ஓப்பன் லிங்க் அப்படின்றத வந்து கொடுக்கலாம். அதில் எப்படி லைக் போடணும் அப்படின்றத இங்கேயே வந்து வீடியோ வந்து காட்டியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் லிங்க் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, இப்போ அந்த டெட்ஸ் டூல்ஸ் அப்படின்ற வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த இடத்துல அந்த இன்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே வந்து கனெக்ட் பண்ணணும் இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே கனெக்ட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அந்த இடத்துல கனெக்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு சேம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து காமிக்கும். இப்போ அந்த இடத்துல கனெக்ட் அப்படின்றத எகைன் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா நம்ம OKXல தானே நம்ம அங்கே அட்டன் பண்ணோம். ஸோ OKX வேலெட்டே நான் இங்கேயும் வந்து கொடுத்துக்கிறேன். கனெக்ட் இன் OKX வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிக்கிட்டு மட்டும்தான் இருக்குது. ஆனால் எதுவுமே ஓப்பன் ஆகலை. நான் 3 லைனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே OKXல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் அதை போய்ட்டு உள்ளே கொடுத்து கனெக்ட் வந்து கொடுக்கணும். இப்போ ஓகே, இப்போ OKX வேலெட்டில் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் எகைன் வந்து நான் பேக் போய்க்கிறேன். ஓகே, வேலெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல வெரிஃபை வேலெட்டுன்றதை கொடுத்து நம்ம வெரிஃபையும் வந்து பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இதுக்கும் வந்து நான் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஆல்ரெடி படித்து பார்த்துட்டேன். ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில்
இப்போ அதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மறுபடியும் போய்ட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேலெட்டில் அந்த ஓப்பன் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து வரணும். இப்போ மறுபடியும் இந்த இடத்துல கோ அப்படின்றது கொடுத்து ஓப்பன் லிங்க் அப்படின்றத கொடுக்குறேன். டேரெக்டாக இப்போ நம்மள அந்த வெப்சைட்டுக்கு அந்த பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். ஓகே, இப்போ சூப்பர் ஃபேம் இந்த டோக்கனுக்கு நம்மளை அந்த லிங்க் வந்து கூட்டிகிட்டு வந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டார் ஐக்கானை கொடுக்கலாம். ஸ்டார் தான் வந்து ரேட்டிங் கொடுக்குறது மாதிரி இல்லையா, அதனால் இந்த இடத்துல மெயின் லிஸ்ட் 0 அப்படின்றத வந்து கொடுப்போம். மேனேஜ் லிஸ்ட்ஸா, ஓகே ஸ்டார் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டார் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல லைக் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல லைக் ஆப்ஷனே வந்து காணாமே. இந்த இடத்துல லைக் ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். காணாமல் போயிடுச்சு. பேக் ஃப்ரெண்ட்ஸ் வேலட் கம்ப்ளீட்டடுக்குள்ளே பார்ப்போமா அது வந்துருச்சான்னு. கனெக்ட் டிஸ்கார்டு, அதுக்கப்புறம் வந்து லைக் ஃபேம் டெக்ஸ்ட் டூல்ஸ், இது வந்து 200 ஏறிடுச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா 480 பாயிண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. நம்ம வந்து டிஸ்கார்டில் கனெக்ட் பண்ணதுனால அந்த டாஸ்க் வந்து இங்கே உள்ளே கொடுத்துருப்பாங்க போல், நம்ம வெளியிலே அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் 200 பாயிண்ட்ஸும், அதுக்கப்புறம் ஃபேவரேட்டாக நம்ம மாற்றினதுனால வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸும், அதுக்கப்புறம் நம்ம அந்த லைக் பண்ணோம் இல்லையா, அதனால ஒரு 200 பாயிண்ட்ஸும், டோட்டலாக நம்மளுக்கு 480 பாயிண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நான் அந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு டாஸ்க்கை நம்ம கொடுக்கையிலையும் அவங்களே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத மேலே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை அதை பார்த்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா அந்த இடத்துல லைக் ட்வீட் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். உள்ளே போனோன்னே எனக்கு வந்து ஒரு ட்வீட் காமிக்குது, கீழே வந்து வெரிஃபை லைக் அப்படின்ற மாதிரி காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல மேலே அந்த போஸ்ட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம லைக் போடணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு பேக் வரேன். பேக் வந்து இந்த இடத்துல வெரிஃபை லைக் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்த டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். நான் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி கம்ப்ளீட்டட் டாஸ்க்குள்ளே வந்து போய்ட்டு பார்க்குறேன். ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, பார்த்தீங்களா 10 பாயிண்ட்ஸ் வந்து அதனால் கிரெடிட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு லைக் ஒன்று போட்டிருந்தேன், அதனால் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இது மாதிரி ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி வைங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் அதில் வந்து சொல்லணும், ஏதாவது ஒரு டாஸ்க்கை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னா, இல்லை உங்களால் அந்த கம்ப்ளீட் பண்ணவே முடியாது, என்னால் டிஸ்கார்ட் அக்கௌண்ட் என்கிட்ட கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிவார்டை வந்து கொடுத்துட்டு போக போகிறாங்க. எல்லா மிஷனையும் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் வந்து கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். பட் நீங்கள் நிறைய கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்து அமையும். சரி, ஓகே, இந்த ஏர்ட்ராப்பில் இவ்வளோதான் அப்டேட்டு. இதுக்கடி இந்த ஏர்ட்ராப் அக்சஸ் பண்ணுறதுக்காண்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த டெய்லி டாஸ்க்லாம் வந்துச்சுன்னா டெய்லி டாஸ்க்கே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இதில் டெய்லி டாஸ்க்கும் இருக்குது, அதெல்லாம் பார்த்து எப்படி அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வைங்க. இதிலே தான் வரும், அடிக்கடி வந்து டாஸ்க் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதில் வேறு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் டெலிகிராம் சேனல்லையோ இல்லைனா வீடியோவே வந்து போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்ட்ராப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.